மாலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2 தொகுதிகளிலும் தோல்வியடைந்த பின்னர் ராகுல் காந்தி அடுத்த தேர்தலில் அண்டை நாட்டிலிருந்து போட்டியிடுவார் என பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். போர்க்காலங்களில் வீரதீர சாகசங்களை புரியும் மாவீரர்களுக்கு இந்திய அரசு வழங்கும் 3வது மிகப்பெரிய விருதான வீர் சக்ரா விருதுக்கு விங் கமாண்டர் அபிநந்தன் பெயரை விமானப்படை பரிந்துரைக்கிறது. டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளுக்கும் நாளைக்குள் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்று அம்மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஷீலா தீக்ஷித் தெரிவித்துள்ளார். 3வது கட்ட தேர்தல் நடைபெறும் 15 மாநிலங்களில் உள்ள 117 பாராளுமன்ற தொகுதிகளில் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைகிறது. பீகாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் மோடி, எங்களிடம் தேசபக்தி உண்டு, காங்கிரசிடம் ஓட்டு பக்தியே காணப்படுகிறது என குற்றம் சாட்டினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சோனியா காந்தி, ராகுல், பிரியங்கா ஆகியோர் நாளை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர். மதுரையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைத்துள்ள அறையில் அனுமதியின்றி மர்ம நபர் நுழைந்தது தொடர்பான புகார் குறித்த உரிய விசாரணை நடத்தப்படும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். தமிழகத்தில் வன்முறையை தூண்டிவிடும் பாமக கட்சியின் செயலை கண்டித்து ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் வரும் 24ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என திருமாவளவன் கூறியுள்ளார். இலங்கையில் 2 தேவாலயங்களில் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட்டத்தில் குண்டு வெடித்ததில் 80க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். அமெரிக்காவில் உள்ள பல்வேறு மாநிலங்களை புயல் தாக்கியதில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் என மீட்புக் குழு அதிகாரிகள் தெரிவித்தனர். டெல்லியில் நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது டெல்லி அணி. மேலும் இது மாதிரியான நிறைய நியூஸ் அப்டேட்ஸ்க்கு எங்க மாலைமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதோட Facebook, Instagram, Twitter மற்றும் டெய்லி மோஷன்ல எங்க மாலைமலர் பேஜ்ல இணைஞ்சிருங்க.